பெரும்பாலும் ரஷ்யா, உக்ரைன்ல ரொம்ப கொடூரமான நாட்கள் அப்படின்னா, இந்த நல்ல நாள், பெரிய நாள்ல பெரிய அளவு சண்டை போட்டுக்குவாய்ங்க. இப்ப கிறிஸ்மஸ் வந்துருச்சா, ஹேப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு மிசைல்கள வச்சே கொண்டாடிக்கிட்டு இருப்பாய்ங்க. அதத்தான் 2 பயலுங்களுமே பண்ணியிருக்காய்ங்க. என்ன ஒண்ணு, நம்ம பையன் நாடுங்கிற அதாவது ரஷ்யா நாடுங்கிற ஒரு அந்தஸ்தோட ஏவுகணைய வீசுது. உக்ரைன் தீவிரவாதியா மாறி ரஷ்யாவுக்குள்ள குண்டு வெடிப்ப செய்றாய்ங்க. இந்த 2யும் விரிவா பார்க்க போறோம். ஆனா இந்த 2க்கும் பதிலடி, அதாவது நாட்கள் சென்றுகிட்டே போச்சு அப்படின்னா, நிலங்கள் எங்க கைக்கு கிடைக்கும். அதே சமயம் இத வச்சே மஞ்சள் குளிக்கலாம், மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு கனவேது கண்றாதங்கிறதுக்கு ரஷ்யா ஒரு சம்பவத்த பண்ணிருச்சு. அதையும் சேர்த்து தான் பார்க்க போறோம். இந்த கிறிஸ்துமஸ் தாக்குதல் அப்படிங்கிறது ஏறக்குறைய எல்லா பகுதிகளையும், அதாவது யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகள விட்டுட்டார்கள். யுத்தமே இல்லாத பகுதிகள்ல எனர்ஜி டிவிஷன் அப்படின்னு பேப்பர்ல எழுதி ஜோப்ல வச்சுக்க, தயவு செஞ்சு கிறிஸ்துமஸ்ல நியூ இயர் வரையுமே அப்படின்னு சொல்லி தாக்கிட்டாய்ங்க. தாக்குன தாக்கு பெரும் தாக்குதல். எப்பயுமே என்ன சொல்லுவாய்ங்க, 1 டசன் கூட்டம் உள்ள குதிக்கும். ஐரோப்பால இருந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் அப்படி பம்ப் ஆகும். இருள்ல உக்ரைன முழுகடிக்கவே முடியாது. ஏன்டா சூரியன் ஏதோ வாடகைக்கு எடுத்துட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. நாங்க ஜெனரேட்டர வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் பாரு அப்படிம்பாய்ங்க. எத்தனடான்னு கேட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கே நெஞ்சு வலி வந்துரும். அவ்வளோ கம்மியான ஒரு எண்ணிக்கையில சொல்லுவாய்ங்க. ஆனா உக்ரைன் முழுக்க ஒளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருவாய்ங்க. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல அப்படியே ஜெகஜோதியா இருந்துச்சு. மெல்ல மெல்ல குறைஞ்சுக்கிட்டே வந்து கடைசியில அந்த ஸ்டேட்மெண்ட்டுகளே இல்லாம போயிருச்சு. சரி, இப்ப கிறிஸ்மஸ் தானே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சு தொலைக்க வேண்டியது தானே. வரவே இல்லை ஒரு ஏடா யுத்தத்தை நிக்க விடாம தடுக்கிறதே ஐரோப்பா பயலுகதா. இப்பேற்பட்ட சிக்கல்ல ஜெனரேட்டர் தரேன், அதுக்கு டீசல் தரேன், என்னத்தையா சொல்லி தொலைக்கணும்ல. ஒண்ணுமே சொல்லல. ஆனா கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அமைதியா இருக்க முடியுமா? அதனால உக்ரைனே பொங்குது. எந்த அளவு பொங்குது அப்படின்னா, நியூ இயருக்குள்ள இல்ல, 24 மணி நேரத்துல எல்லா பக்கமும் கரண்ட்டை கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டாங்க. எப்புட்றா அப்படின்னு கேட்டோன்னே, ரஷ்ய தாக்குதல் கொஞ்ச நேரத்துல நின்றும். நின்னதுக்கு அப்புறம் எங்க டீம் எல்லா பகுதிக்கும் போய் சரி பண்ற வேலைய ஆரம்பிக்கும் அப்படின்ட்டாய்ங்க. ரஷ்ய தாக்குதல் தான் நிக்காதே, அதான் தெரிஞ்சு போச்சே. அவர்கள் டிலே, அதாவது பேச்சுவார்த்தைக்கு டிலே ஆகுறக்காகவே இப்ப 2ஆ, அதாவது பேச்சுவார்த்தை டிலே ஆகுறத பயன்படுத்தி நிலங்கள கூடுதலா பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிட்டோம்னு ஓப்பனா அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிய ஒவ்வொரு கிராமங்கள கைப்பற்றுறத அவர்கள் ஃபுட்டேஜாவே ரிலீஸ் பண்றார்கள். வெரிஃபை பண்ணிக்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது அப்படிங்கிற மாரி கொடிய பறக்க விட்டே காட்டுறார்கள். இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை டேபிளுக்கு கொண்டு வரதுக்காகவே உக்ரைன் யுத்தம் இல்லாத பகுதிகளை தொலைச்சு எறிவோம்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டு தான் தாக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கிறிஸ்மஸ் காலத்துல எப்பயுமே நிறுத்தி வைப்போமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நிறுத்தி வைக்க மாட்டாங்க. ஆனா ரஷ்யா கேட்கும், உக்ரைன் அடம் பிடிக்கும். நாம நிறுத்திப்புட்டோம்னா ரஷ்யா நம்மள ஏமாத்தி உள்ள வந்துரும் அப்படிம்பாய்ங்க. டேய், அடி வாங்குறதே நீதான்டா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாய்ங்க. அதனால இந்த தடவை 2 பயலுகளுமே அந்த விஷயத்த செய்யல. இந்த தடவை சரியான தாக்குதல். காரணம் இப்படி 2 காரணங்கள பிரிச்சு வச்சு தாக்குறனால, உக்ரைன் அப்படியே பிரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. களத்திலயும் சரி, ராஜதந்திர ரீதியிலயும் சரி. ஆனா ஜெலன்ஸ்கி ஒத்துக்குவாரா அப்படின்னு கேட்டா, அவர் இந்த தாக்குதல்லாம் ஒத்துக்காம அவர் ஸ்டைல்ல ஒண்ணு சொல்றார். திருப்பி நான் ஒரு 20 பாயிண்ட்ட கஸ்டமைஸ் பண்ணி அமெரிக்காக்கு அனுப்பியிருக்கேன். அதுபடி பேச்சுவார்த்தையில சீக்கிரம் உட்கார்ந்து யுத்தத்த நிறுத்துவோம் அப்படின்ட்டாரு. சரி, இவர் என்னப்பா புதுசா எழுதியிருக்காரு. இவர் என்ன எழுதினாலும் பிரயோஜனம் கிடையாது. அங்க ட்ரம்ப் எழுதணும், இந்த பக்கம் புட்டின் எழுதணும். இல்ல நடுவுல நானும் கொஞ்சம் எழுதிக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னா, உனக்கு தான் கையெழுத்து போட இவ்வளோ இடம் குடுத்துருக்கோம்ல. அப்புறம் எதுக்கு டேபிள்ல வந்து மறைச்சு நிக்கிற? தள்ளி நில்லு அப்படின்ட்டு போயிருவார்கள் 2 பேரும். அப்படி சூழ்நிலை இருக்கும்போது, மனுஷன் என்னத்த எழுதி அனுப்புனாரு அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. அதே பாயிண்ட்டுகள கட் காப்பி பேஸ்ட் பண்ணி, எதச் சொன்னா வம்புக்கு வருவாய்ங்கங்கிற மாரி, டொனட்ஸ், லுகான்ஸ் தவிர மத்த பகுதிகள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்போது, இத 2யும் குடுத்துர்றது. மத்த பகுதிகள் ஜாப்பரோசியா இந்த மாரி பகுதிகள்ல எல்லாம் பேச்சுவார்த்தையில பேசிக்கிறது. ஆனா, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பஃபர் ஜோன்லயும் சரி, இந்த கிளைம் பண்ணக்கூடிய பகுதிகள்லயும் சரி, ரஷ்ய ராணுவம் விட்டுட்டு பின்னாடி போய் நிக்கணும் அப்படிங்கிறது தான். இது இவரா படுத்துக்கிட்டு கனவு கண்டா கூட வராது. அவருக்கே தெரியும் இப்படி எப்படி கனவு காண முடியும் அப்படின்னு முழிச்சுக்குவாரு. யாரு? ஜெலன்ஸ்கி. அப்படி ஒரு பாயிண்ட் எழுதி அனுப்பிச்சேன்னு வேற சொல்றாரு. கிறிஸ்துமஸ் தாக்குதல் இந்த ஆளுக்கு இன்னமும் புத்தி வரல. இன்னமும் கன்டின்யூ பண்ணு அப்படின்னு தான் மாஸ்கோல இருந்து சொல்லியிருப்பாய்ங்க. காரணம் இவரோட சதியே இதான். எப்ப பார்த்தாலும் இந்த உருப்படாத வேலை, மைலேஜே இல்லாத வேலைய தொடுறது தான் உக்ரைன் அதிபரோட ஸ்பெஷாலிட்டி. வரலாற்றுல எழுதி வைப்பாய்ங்க. அவங்க ஊர்லயே எழுதி வைப்பாய்ங்க. நம்ம எழுத தேவையில்ல.
என்ன ஒண்ணு 2 நாள் கழிச்சு இதுக்கு புகை போட்டு எண்ணெய் ஊத்துறக்குன்னு 1 டசன் ஐரோப்பா தலைவர்கள் காத்துக்கிட்டு இருப்பார்கள். அவர்களுக்காகவே ஸ்பெஷலா ரஷ்யா அறிவிச்சிருக்கு. சுகோய் 57 ஆகட்டும், அதே மாரி 5த் ஜெனரேஷன் நியூக்ளியர் சப்மரைன் ஆகட்டும், களத்துக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். இதன் மூலியமா ரஷ்யாவோட ஃபயர் பவர் அப்படிங்கிறது கணிசமா அதிகரிக்கும். ட்ரம்ப் அடிக்கடி சொல்லுவார். ஏங்க ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த பார்த்தீங்களா? எல்லாத்தையும் தடுத்துப்புடும். அதுக்கு ஈக்குவல் எவன்ட்டயும் இல்ல அப்டின்னோனே பேசாம இருப்பாரு. அவங்களோட ஓர்ஷனிங் மிசைல பார்த்தீங்களா? இது போல பல ஐட்டம் இருக்குங்க அப்டின்னா, அதுக்கும் பேசாம இருப்பாரு. உங்ககிட்ட என்ன இருக்குன்னா, என்கிட்ட சப்மரைன் இருக்கு. அதுக்கு கிட்ட எவனும் வர முடியாது. யார் இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொன்னா? ரஷ்யா தான் சார் சொன்னுச்சு. ரஷ்யாவ நோக்கி 2 அனுப்புங்க அப்டின்னு சொல்லி அவர் பாட்டு ஃப்ளைட்ல இருந்து ஏர்ஃபோர்ஸ் 1ல இருந்தே உத்தரவிடுவாரு. ஃபுட்டேஜே ரிலீஸ் பண்ணுவார் நம்ம ஆளு. அதுக்கெல்லாம் பதிலடியா தான் 5த் ஜெனரேஷன நோக்கி போயிட்டோம் அப்படிங்கிறார்கள். ரஷ்யாவ நோக்கி போயிட்டோம்னா, அங்க இப்பதான் ஆரம்பிக்கிறார்கள். அடுத்து கொடிய பறக்க விட 5 வருஷம், 10 வருஷம் ஆகும்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு டமால்னு 5 நாள் கழிச்சு லான்ச்சுன்ட்டு போயிருவாய்ங்க. ஏன்னா, ஏற்கனவே இது சம்பந்தமா பல அறிக்கைகள் வந்திருக்கு அவர்கள் சைட்ல இருந்து. அதனால பெரிய அளவு திட்டங்கள் தீட்டி, அடுத்த கட்ட ஃபயர் பவர ஏத்தி வச்சிருக்கார்கள். இப்ப ஐரோப்பா குறுக்க ஸ்டேட்மெண்ட்டோட வரும்னு நினைக்கிறீங்க? வரக்கூடாதுன்னு தான் அடிக்கிறாய்ங்க. இத மீறி வரதுக்கு வாய்ப்பு இல்ல. யாரு வேணாலும் வரலாம். ஆனா பிரிட்டன் மட்டும் வரவே வராது. என்னது 5த் ஜெனரேஷன் நியூக்ளியர் சப்மரைனா? சும்மாவே இவனுங்க நம்மள தான் குறி வைப்பாய்ங்க. சுனாமிய கொண்டு வந்துருவேன், பிரிட்டன அழிச்சு புடுவேன் அப்படின்னு. இது முழுக்க முழுக்க நம்மள நோக்கி தான் சுத்தும். பேசாம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி மொத்த பிரிட்டனும் வாய மூடிக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும். பிரிட்டன் இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிரும். மீதி பிரச்சனைய அமெரிக்கா தீர்த்தே ஆகணும். தீர்த்தா மட்டும் தான் ஈரான் ஆகட்டும், சீனாவாகட்டும் இத நோக்கி ஒரு டைவ் அடிக்க முடியும். அதே சமயம் இப்படி விட்டா ட்ரம்புக்கு எலக்ஷனே வந்துர மாட்டேங்குது. அவர் என்ன சொன்னாரு? வந்தோனே நிறுத்துறேன்னாரு. சார் வந்துட்டீங்க அப்படின்னா, இப்பதான்டா வந்து உட்கார்ந்தேன். ஒரு சுத்து சுத்திக்கிறேன்டா சேர்ல. அமைதியா இருடா அப்படின்னு சொன்ன பெரிய மனுஷன். கொஞ்சம் விட்டா நானே அமைதியாயிருவேன். பேசாம இருக்கடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பதவி காலமே முடிஞ்சிட மாட்டேங்குது. அதனால அவரு நிறுத்தினா தானே அடுத்த எலக்ஷன் அவங்க கட்சியாச்சும் சந்திக்க முடியும். தலைவனோட 3வது டேர்முக்கு சில பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் எந்த அளவு கை குடுக்குதுன்னு தெரியல. அதுக்கு நல்ல 3வது டேர்மே இல்ல. கட்சி இருக்கணும்ல. ஜேடி வான்ஸ் தானே அடுத்து வருவார்ன்னு பேசிக்கிட்டு இருக்கார்கள். அவருக்கு ஆசை இருக்கும்ல. அம்போன்னு போயிட்டோம்னா எப்படி பிரச்சாரத்த ஆரம்பிக்கிறது அப்படின்னு. தலைவன் விட்டதுல இருந்து நான் சாதிப்பேன்னு ஆரம்பிப்பாரோ? ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பாரு. பேச்சுல அவரு வல்லவர் தான். அவங்க ஊரு பிரச்சார பீரங்கியாமா. இருந்தாலும் முடிச்சுட்டோம் அப்படின்னா, "முடிச்சுட்டோம்டா டேய்" அப்படின்னு சொல்ல மாட்டோமா? அதுக்கு இவர்களும் துடிப்பார்கள். அந்த மிக விரைவில் 1000 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். தினமும் லீவ் போடாம நம்ம இங்க பார்க்கிறோம். நம்பலாமா உன்னையன்னு கேட்கக்கூடாது. நம்பணும். கடவுள் வழி விடுவார். நம்மளும் தினமும் சந்திப்போம்.